வணக்கம். நான் ராம். இது ஈரான் போரில் என்று. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரின் 67வது நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து முக்கிய தகவல்களையும் தரும் எமது தினசரி செய்தி தொகுப்பு. இனி இன்றைய முக்கிய நிகழ்வுகளுடன் தொடங்கலாம். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய அமெரிக்க முன்மொழிவை ஈரான் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதற்கிடையில் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான தாக்குதல்களை நடத்தப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வாஷிங்டனுக்கு சாத்தியமான ஒப்பந்தம் குறித்த அந்த அறிக்கைகளை தொடர்ந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் ஒரு பெரலுக்கு $100 கீழே குறைந்திருக்கிறது. இது பணவீக்கம் மற்றும் ஜெட் எரிபொருள் விநியோகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்று பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் பிடியை தளர்த்தும் ஒரு ஒப்பந்தம் குறித்த வதந்திகள் பரவி வருகின்றன. நீரிணை வழியாக கப்பல்களை வழிநடத்தும் தனது நடவடிக்கையை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தப் போவதாக கூறியிருக்கிறது. இப்போது ஈரானில் இருந்து தொடங்கலாம். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய அமெரிக்க முன்மொழிவை தெஹ்ரானில் உள்ள ஆட்சி இன்னும் பரிசீலித்து வருவதாக கூறுகிறது. ஈரான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும். இல்லையெனில் புதுப்பிக்கப்பட்ட தீவிர அமெரிக்க குண்டுவீச்சை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பிட்ட இந்த ஒப்பந்தத்தை தாங்கள் பரிசீலித்து வருவதாக ஈரான் ஒப்புக்கொண்டிருப்பது ஆரம்பத்தில் நேர்மறையாக தோன்றுகிறது. ஆனால் ஈரானிடமிருந்து நாம் கேட்கப் போகும் செய்தி மகிழ்ச்சி தரப்போகின்றதா என்பது சந்தேகமே. ஒரு செய்தி தொடர்பாளர் கூறுகையில் ஈரான் கடுமையான மற்றும் வருத்தமளிக்கக்கூடிய பதிலை அளிக்கும் என்றார். மேலும் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தைகளில் எதை அடைய தவறினார்களோ அதை ஒரு தோல்வியுற்ற போரின் மூலம் ஈரான் பெறாது என்றும் அவர் கூறினார். சில ஈரானிய செய்தி தொடர்பாளர்கள் இது யதார்த்தத்தை விட ஒரு தவிர்க்க முடியாத தெரிவு என்று பேசுகின்றார்கள். மேலும் ஈரான் தனது கோரிக்கைகளிலும் கொள்கைகளிலும் பிடிவாதமாக இருப்பது பற்றியும் விவாதங்கள் இருக்கின்றன. இது அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்தும் அவருடைய மொழியைப் போலவே இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகிறது. ஈரான் ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்படவில்லை என்றால் மேலும் குண்டுவீச்சுக்கள் இருக்கும் என்றும் அது முன்பை விட மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே இந்த சூழலிலும் இரு தரப்பும் கடுமையாக பேசி வருகின்றனர். ஆனால் மூடிய கதவுகளுக்கு பின்னால் என்ன நடக்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடியாது என்பதால் இரு தரப்பினருக்கும் இடையே பொதுவான உடன்பாடு ஏதேனும் இருக்கின்றதா என்பது நமக்கு புலப்படவில்லை. அவர்கள் உண்மையிலேயே ஏதேனும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்றார்களா? ஒரு ஒப்பந்தத்தை இட்டுச் செல்லும் ஏதேனும் பொதுவான புள்ளியை கண்டறிகின்றார்களா? இதை தெரிந்து கொள்வது மிக கடினம். எனவே ஒரு பக்கம் இரு தரப்பிலிருந்தும் சில நேர்மையான செய்திகளை கேட்டாலும் மறுபுறம் கடுமையான பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு ஒப்பந்தம் உருவாக வாய்ப்புள்ளதாக பாகிஸ்தான் ஆதாரங்கள் சில ஊடகங்களுக்கு தெரிவிப்பதாக தெரிகின்றது. இதன் பொருள் என்ன என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்வது மிகவும் கடினம். இதற்கு காரணம் இதற்கு முன்பும் பாகிஸ்தானிடமிருந்து இத்தகைய அனாமதேய தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளை பாகிஸ்தானால் நடத்த முடியும் என்பதில் நிறைய சந்தேகங்கள் இருந்தது நமக்கு தெரியும். பல அனாமதேய ஆதாரங்கள் அவர்கள் அதை செய்வார்கள் என்று நம்பிக்கையுடன் கூறினார்கள். அந்த சந்தேகங்களுக்கு மத்தியிலும் 1979 ஆண்டிற்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஈரானிய தரப்பிலிருந்து மிக மூத்த பிரதிநிதிகள் நேரில் சந்திக்கும் முதல் சுற்று பேச்சுவார்த்தையை பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்துடன் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடத்தியிருந்தது. எனவே பாகிஸ்தானின் ஆதாரங்கள் சொன்னது உண்மையிலேயே நடக்கக்கூடும் என்பதால் அவர்கள் மீதான நம்பிக்கை ஓரளவுக்கு மீண்டும் கிடைத்துள்ளது. இருப்பினும் அந்த இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. பாகிஸ்தான் நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. அவர்கள் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை விரும்புகின்றார்கள் மற்றும் இதற்கொரு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் பாகிஸ்தான் நினைக்கிறது. அவர்கள் இதில் மிகவும் ஈடுபாட்டோடு செயற்பட்டு வருகின்றார்கள் மற்றும் உலக அரங்கில் தங்களை ஒரு மத்தியஸ்தர்களாக காட்டிக்கொள்கின்றார்கள். எனவே ஈரான் அடுத்து என்ன செய்ய போகின்றது என்பது பாகிஸ்தானுக்கு தெரியுமா என்பதை நாம் உறுதியாக கூற முடியாது. இருதரப்பும் இன்னும் உறுதியான ஏதேனும் ஒன்றை முன்வைக்கும் வரை நமக்கு இது புலப்பட போவதில்லை. தற்போது மூடிய கதவுகளுக்கு பின்னால் நிறைய கிசுகிசுக்கள் உள்ளன. இது எந்த திசையில் செல்லும் என்று கணிப்பது கடினம். ஹோர்முஸ் நீரிணையின் நிலை மற்றும் அது கப்பல் போக்குவரத்திற்கு திறந்திருக்கின்றதா இல்லையா என்பது கடந்த சில தினங்களில் ஒரு குழப்பமான சூழலையே காட்டுகின்றது. அதிபர் ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்தார். வளைகுடாவில் சிக்கியுள்ள மாலுமிகளுக்கு உதவும் ஒரு மனிதாபிமான நடவடிக்கை இது என்று அவர் கூறினார்.
திங்களன்று ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் 2 ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக ஈரான் கூறியது. அதே நேரத்தில் 7 ஈரானிய வேக படகுகளை தாக்கியதாக அமெரிக்கா கூறியது. இது தரப்பும் இந்த உரிமை கோரல்களை நிராகரித்தன. செவ்வாயன்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்செட் 2 வணிக கப்பல்கள் கடந்து சென்றதை உறுதிப்படுத்தினார். இது பாதை தெளிவாக இருப்பதை காட்டுகின்றது என்றும் ஈரானுக்கு இது தர்ம சங்கடமான நிலை என்றும் அவர் கூறினார். அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஈரான் மீதான ஆரம்ப கட்ட அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் முடிந்துவிட்டது மற்றும் அதன் அனைத்து நோக்கங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றார். பின்னர் சில மணி நேரங்களுக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர முடியுமா என்பதை ஆராய இந்த முயற்சி சிறிது காலத்திற்கு நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக உயர் அதிகாரிகள் அமெரிக்காவின் திட்டம் மற்றும் அதன் இலக்குகள் குறித்து விவாதித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தம் செய்வது குறித்து ஈரானிடமிருந்து எந்த விடயங்களை ஏற்பது அல்லது எதை நிராகரிப்பது என்ற கடினமான முடிவுகள் மற்றும் வெளியிலிருந்து இதை பார்ப்பவர்களுக்கு ஒரு குழப்பமான நிலையை உருவாக்கி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்ததாக இருந்தது. இருப்பினும் இப்போதைக்கு அதிபர் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்திற்கான வாய்ப்புகள் குறித்து மிக எச்சரிக்கையுடனான நம்பிக்கையுடன் இருப்பதாக தோன்றுகிறது. கடந்த சில மணி நேரத்துக்கு முன்பு வெள்ளை மாளிகையில் ராணுவ வீரர்களின் தாய்மார்களுக்கான கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு வரும் என்பதில் தனக்கு இன்னும் நம்பிக்கை இருப்பதாக கூறினார். ஆனால் அதே நேரத்தில் இன்று காலை அவர் ட்ரூத் சோஷல் தளத்தில் குறிப்பிட்டது போல ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வற்புறுத்தப்படலாம் என்றும் சுட்டிக்காட்டினார். அப்படியாவது அவர்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவார்கள் என்று அவர் கூறினார். இது மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இன்னும் உள்ளது என்பதையே சூசகமாக உணர்த்துகிறது. இந்த ஒப்பந்தம் எதை குறிக்கிறது என்பதில் அனைவரும் கவனமாக இருக்கின்றார்கள். பல்வேறு ஊடகங்களில் செய்தியாக வந்துள்ள அந்த ஒரு பக்க குறிப்பானை தற்போதைக்கு தற்காலிகமாக பிரச்சனையை தள்ளி போடுவதற்காக மட்டுமே இது அமையும். ஈரானின் யுரேனியம் கையிருப்பு தொடர்பான விவகாரங்கள் இன்னும் அப்படியே உள்ளன. அதிபர் ட்ரம்ப் அவற்றை தனது கட்டுப்பாட்டில் எடுக்க விரும்புகின்றார். அவை தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் விரிவானவை. உதாரணமாக ஒபாமா நிர்வாகத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் குறித்த விவரங்களை சரி செய்ய கிட்டத்தட்ட 20 மாதங்கள் பிடித்தது. எனவே அவர் எச்சரிக்கையுடனான நம்பிக்கையுடன் இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இங்கிருக்கும் பலர் இதை ஒரு ஒப்பந்தத்தை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கான ஒரு ஒப்பந்தமாகவே பார்க்கின்றார்கள். அதாவது இந்த போரை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவரும் ஒரு ஒப்பந்தமாக இல்லாமல் ஒரு விரிவான ஒப்பந்தத்தை நோக்கிய பாதையை திறந்துவிடும் ஒன்றாகவே இந்த முயற்சிகளை பார்க்கின்றார்கள். இன்று அந்த சாத்தியமான ஒப்பந்தம் குறித்த செய்திகளை தொடர்ந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 கீழே குறைந்திருக்கிறது. ஆனால் போர் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்ந்ததால் இந்த மாதத்தில் மட்டும் உலகளவில் 13,000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இப்போது வெள்ளை மாளிகையும் தெஹ்ரானும் ஒருவித முட்டுக்கட்டை நிலையில் இருப்பதாக தெரிகின்றது. மோதலுக்கு திரும்புவது தங்களுக்கு நல்லதல்ல என்பதை இரண்டு தரப்பும் அறிகின்றார்கள். எனவே முதலில் பணிந்து வருவது யார் என்பதில்தான் இப்போது பிரச்சனையே இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்திற்கு முன்பு இரு தரப்பும் ஹார்மோஸில் துப்பாக்கிச் சூடு நடத்தி கொண்டிருந்தவர்கள் இப்போது அமைதி பேச்சுவார்த்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதும் நிலைமை இன்னும் பலவீனமான நிலையில்தான் இருக்கின்றது என்று தோன்றுகிறது. அமெரிக்க படைகள் இன்றும் ஈரானிய கப்பல் ஒன்றை தடுத்து நிறுத்தியதாக தகவல்கள் வந்துள்ளன. எனவே நிலைமை மீண்டும் மோசமடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளன. ஆனால் இருதரப்பும் மீண்டும் ஒரு போரை விரும்பவில்லை. குறிப்பாக அமெரிக்கர்கள் ஒரு முழு அளவிலான போரை தவிர்க்கவே நினைக்கிறார்கள். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்பது ஒரு கடைசி முயற்சியாகவே பார்க்கப்பட்டது. அதாவது ஈரானின் தடையை முறியடித்து அமெரிக்கா தனது சொந்த தடையை தொடரலாம் என்ற கோட்பாட்டோடு இந்த நடவடிக்கையை தொடங்கியது. அவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் வெறும் 2 கப்பல்கள் மட்டுமே கடந்து செல்ல முடிந்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் கடல் வழியாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள எண்ணெய் நிலையங்கள் மீதும் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தியது. எனவே ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை தொடர்வது மிகவும் ஆபத்தானது என்று அமெரிக்கா கருதியது. இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கும் போதே பல செய்திகள் பரிமாறப்பட்டன என்பதையும் நாம் இப்போது அறிகின்றோம். பாகிஸ்தான் இதில் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக இருக்க விரும்புகிறது. சீனாவும் இதில் ஒரு பங்கை வகிக்கலாம். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் பெய்ஜிங்கில் இருந்தார் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் அதிபர் ஷி ஜின்பிங்குடன் ஒரு முக்கியமான சந்திப்புக்கு பெய்ஜிங் செல்லவிருக்கிறார் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள்.
தற்போது சொல்லப்படுகின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் சமீபத்திய வடிவம் அனைவரது கைகளிலும் உள்ளது. அதில் என்ன இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இரு தரப்பும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதும் தெரியவில்லை. ஆனால் இது விரோத போக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஹார்மோஸ் நீரிணையை திறப்பதற்கும் பின்னர் ஈரானிய அணுசக்தி திட்டம் போன்ற கடினமான விடயங்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கும் ஒரு வழியாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. பிப்ரவரி மாதம் இறுதியில் அதிபர் ட்ரம்ப் காட்டிய போர் வெற்றி மீதான நம்பிக்கையும் இப்போது அவரிடம் குறைந்து காணப்படுகிறது. ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை முற்றிலுமாக தடுப்பதற்காகவே இந்த போரை தொடங்கியதாக அதிபர் ட்ரம்ப் முன்பு கூறினார். ஆனால் இப்போது இந்த போரானது ஒருவேளை ஒருபோதும் இல்லாத ஒரு சிக்கலான ஹோர்மோஸ் நீரிணை முடக்கத்தை தீர்ப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் முடிய போகின்றதா என்று தோன்றுகிறது. அது இரு தரப்பிற்கும் திருப்திகரமாக அமைந்தால் அதுவே ஒரு பெரிய விடயம். ஏனெனில் ஈரான் ஹார்மோஸ் நீரிணையில் ஒரு புதிய நடைமுறையை அமுல்படுத்தி வருகிறது. அதிலிருந்து அவர்கள் பின்வாங்குவார்களா என்பது தெரியவில்லை. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து கேள்வி இப்போது சற்று பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்காவால் அந்த விவகாரத்தை கைவிட முடியாது. எனவே எந்த ஒப்பந்தம் வந்தாலும் அதில் அணுசக்தி குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா கருதும். அப்போதுதான் ஒபாமா காலத்தில் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை விட இது சிறந்தது என்று ட்ரம்பால் அமெரிக்கர்களுக்கு காட்ட முடியும். ஆனால் உண்மை என்னவென்றால் ஆயுத பலத்தால் தீர்க்க முடியும் என்று ட்ரம்ப் நினைத்த ஒரு விடயம் இப்போது ராஜதந்திரத்தால் தீர்க்கப்பட வேண்டிய நிலையை ஈரான் ஏற்படுத்தியுள்ளது என்பதே உண்மை. அதுவே ஈரானின் வெற்றி. இவை இன்றைய உலக விவரச் செய்திகள். இவ்வளவு நேரமும் தொலைபேசி, தொலைக்காட்சி மற்றும் கணனியின் ஊடாக எமது செய்திகளை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் நாளை இதே நேரம் உலக விவரச் செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். வணக்கம்.